வெஜிடபிள் சூப்பு பண்ண போகிறேங்க. பாருங்கள், கேரட் ஒன்று எடுத்துருக்கேன். ரொம்ப காய்கறிகள் போட்டால் நல்லா இருக்காது. ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் புதினா தேவைப்படும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க வெஜிடபிள் சூப்பு. ஸோ ஈவினிங் டைம் குடித்தா நல்லாயிருக்கும். குருமிளகு, சீரகம் எல்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா காய்கறியை வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, இப்போ நாட்டு பீன்ஸே வர்றது இல்லைங்க. நாட்டு பீன்ஸ்னால் அந்த நார் இருக்கும். பீன்ஸு இந்த சைடும் கட் பண்ணுறப்போ நாராக வரும். அப்பெல்லாம் அதுதான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பீன்ஸ் தான் கிடைக்குது. கட் பண்ணிக்கலாம். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த வடச்சட்டி அகலமான வடச்சட்டி எடுத்திருக்கேன். இப்போ நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா சூப்புன்னா நல்லா வேகணும், எசன்ஸ் இறங்கணும். ஸோ தண்ணியாக தானே நமக்கு வேணும். ஸோ இனியும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குருமிளகும் போட்டு இடிச்சுக்கலாம். ஒரு 2-3 கொஞ்சமாக இடித்தா போதும். ரொம்ப நயமாக இடிச்சிங்கன்னா ரொம்ப காரமாயிரும். ஸோ 1-2 இடிச்சுக்கலாம். பத்து குருமிளகு இருந்தால் பகைவன் வீட்டுக்கு கூட போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ குருமிளகு அப்படிங்கிறது சமையலில் ராஜா. அவ்வளோ நல்லதுங்க. ஸோ தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெஜிடபிளை போட்டுடலாம். சீரகம் உள்ளே போட்டுடலாம். சீரகத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க. சில சீரகம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு வருதுங்க கழுகுனா. ஸோ கழுகிட்டு போடுங்க. ஒரு நல்ல அழுக்கு அவ்வளோ வருது. அந்த அளவுக்கு வருது. எல்லாம் சொல்ல முடியாது. சில சீரகம் அப்படி இருக்குங்க. எப்பவுமே வாஷ் பண்ணி போடுறது நல்லது தான். வாஷ் பண்ணிட்டோம் பாருங்க. போட்டுடலாம். கல் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சிட்டேன். இப்போ போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் கூடி கொதி வரட்டும். கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். அப்படியே சிம்மில் வச்சாதான் எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். வேறு நல்லா வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. ஸோ எண்ணெய் இல்லாமல் நம்ம இப்போ சூப்பரான சூப்பு பண்ணுறோம். ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப வேக வேண்டாம். அது நல்லா எசன்ஸ் இறங்கிடும் சிம்மில் வச்சிங்கன்னா. ஸோ கொதிச்சிருச்சு. புதினாவை கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டேன். மூடிடலாம், வேகட்டும். பாருங்கள், எசன்ஸ் எல்லாம் இறங்குதா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா போடலாம். ரொம்ப போட வேண்டாம், போதும், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். பாருங்கள், எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சுங்க. போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு சூப்பு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பவுலில் ஊற்றிக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில் இறங்கியிருக்கு. பச்சை கலரில் இந்த பீன்ஸுடைய கலர், புதினாவுடைய கலர், கேரட்டுடைய அந்த ஆரஞ்சு கலர். ஸோ எல்லாம் மிங்கில் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ குருமிளகு கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டுக்குங்க, சளியெல்லாம் பிடிச்சிருந்தா. ஸோ இது அருமையான ஒரு மெடிஷன். சூப்பரான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.